இந்த 2 மேட்ச் ஜெயிச்சாதான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல ஓரளவுக்கு டீசென்டான பொசிஷனுக்கு போக முடியும். இல்லாட்டி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால். நம்பர் 3ல வந்து சாய் சுதர்சன் இல்லாதனால படிக்கல். நம்பர் 4ல கில்லு. நம்பர் 5ல பண்ட். நம்பர் 6ல ஜடேஜா. நம்பர் 7ல வந்து நீ துருவ் ஜுரேல் எதிர்பார்க்கிற. சர்ஃப்ராஸ் கான் இல்லாட்டினா சர்னாஸ் ஜெயின் எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் போவாங்கன்னு தோணுது எனக்கு. கம்பீர் வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் ஆடுற ஆள் எதிர்பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மானவ் சுத்தர் ஆடிடுவாரு. மானவ் சுத்தர். அப்புறம் 9 குல்தீப்மே ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு. 3 ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு போதும். நீங்க 3 ஸ்பின்னரே நான் வந்து ஒரு ஸ்பின்னர் அண்டர் போல் தான் பண்ணுவீங்க. நம்பர் 10ல வந்து விவியன் சிராஜ் வராரு. ஆமா, 3 சிக்ஸ் அடிச்சு ஜெயிக்க வச்சு. பர் 11 தான் குர்னூர் புரார் இல்லாட்டினா பிரசித் கிருஷ்ணா. எனக்கும் லைன் அப்ஸ் இந்தியாவில் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே சேஞ்ச் தான். நான் வந்து நம்பர் 7ல வந்து ஜுரேல் ஆடுவாங்க. சர்ஃப்ராஸ் கான் இல்ல சரனாஸ் ஜெயின் எதிர்பார்க்கிறேன் நான். ஓரளவுக்கு ரவுண்டட் சைடா மாறிடும். சர்ஃப்ராஸ் கான் ஆனா பயங்கர ரவுண்டடா மாறிடும். அவங்க ஆடுவாங்களான்னு தெரியல. ஸ்ரீலங்கா வந்து ஒரு டஃப் ஸ்பாட் டு பிளே. ஏன்னு கேட்டா ஈவன் தோ இந்தியாவுமே ஸ்பின்னிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் நிறைய ஆடிந்தாலுமே ஸ்ரீலங்கால பிச்சு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பிச்சு ரொம்ப சீக்கிரமா உடையும், இந்தியா அளவுக்கு இல்ல. அதுவும் கால்ல ரொம்ப 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 சீக்கிரமா உடையும். கேம் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும்.